Realme Narzo N55. ஸோ மொபைலோடைய ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைப் சி சார்ஜ் போட்டு ஒன்று, அப்புறம் ப்ரைமரி மைக் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் மேலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக்கர் இருக்குது. டாப்பில் எதுவுமே இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நானோ சிம், ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நீங்களும் என் கூட சேர்ந்து ஒரு மொபைலை ரிவ்யூ பண்ணலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஓகே, சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மொபைலை ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் இந்த ப்ராசஸர் லேக் ஆகுது, பேட்டரி லைஃப் நிற்கலை, டிஸ்பிளே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வருது. இப்போ யூடியூபரை பொறுத்தளவுக்கு ஒரு மொபைலை 1 வாரம் இல்லை 2 வாரம், அதிகபட்சம் 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பட் அதுக்கு மேலே ஒரு மொபைல் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும்னு பார்த்தா என் யூசர்ஸ், அதாவது நீங்கள். இப்போது என்னென்னா, நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மொபைலில் என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்லை அப்படின்றத ஒரு செல்ஃபி வீடியோவை மேக் பண்ணி கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி நாங்கள் அனுப்புறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் ஃபோன் வாங்குறவங்க இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, இல்லை இதை வாங்கலாம் வாங்க வேணான்றது முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத காட்டிலும் இன்னும் எண்ட் யூசர்ஸ், நீங்கள் ரியல் டைமில் அந்த மொபைலை பற்றி உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ்க்கான ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சில வெப்சைட் இருக்குது. இதில் 4 ஜிபிலேருந்து 6 ஜிபி வரைக்கும் ஃப்ரீயாகவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் போய் என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்தா போதும், நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் வரும், நான் அது மூலிமா டவுன்லோட் பண்ணிப்பேன். இந்த வீடியோவில் Narzo N55 இன்னொரு மொபைல் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். அந்த மொபைலும் ரியல்மி பிராண்டோடையது தான். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் மொபைலில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டபுள் ஷேடடாக இருக்குது. இதோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்டர் ஃபினிஷ்லேயும், இன்னொரு ஆஃப் வந்து ஒரு மாதிரி கிரேடியன்ட் கலர் ஷேட்லேயுமே இருக்குது. ஸோ அது கேமரா பம்புமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அதோடைய அவுட்லைன் வந்து ஒரு மாதிரி சில்வர் ஃபினிஷில் கொடுக்கறது ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த ஃபோனுக்கு கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் கேமராவும் பஞ்சுவல் கொடுக்கறது இதோடைய லுக்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி தருது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதிரி பாக்ஸி டைப்பில் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எப்படி இருந்தாலும் டிசைன் நல்லா இருக்கு. ஆனால் பேக் சைடு பிளாஸ்டிக் தான். ஓவரால் எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு. மொபைலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.89mm கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 193 கிராம் இருக்குது. பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகவே இல்லை. ரியல்மி இந்த இடத்துல வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை நம்ம வெளியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. அப்புறம் மொபைலோடைய பேட்ரி 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 0 to 50% வெறும் 29 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலான்னு பிராண்ட் சைட்லன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மொபைலோட பெஸ்ட்டு பார்ட்டுன்னு நான் இதை சொல்லுவேன். ஏன்னா Narzo 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஹெவியாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் 1 day பேட்டரி லைஃப் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதில் இப்போது பொதுவாக சார்ஜிங் அனிமேஷன் ரியல்மியை பொறுத்தளவுக்கு சார்ஜ் போடும்போது அந்த நடுவில் ஷோ ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற அந்த அனிமேஷன். ஆக்சுவலாக இதில் எப்படின்னா, இப்போது ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு அனிமேஷன் ஓப்பன் ஆகும். அதில் சார்ஜிங்கோடைய பர்சன்டேஜ் காமிக்கும். ஸோ இது இவங்க மினி கேப்சூல் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்திருந்தால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதில் அவங்க அதை டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க. இப்போது இவங்க அவங்ககிட்டேருந்து எடுத்தாங்க, இல்லை அவங்க இவங்ககிட்டேருந்து எடுத்தாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு
இந்த அனிமேஷன் இருக்கிறது நல்லாயிருக்கு. அப்புறம் அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னா சொல்லிக்க முடியாது, பட் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே இருக்குது. இதோட பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 680 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இண்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி பிரைட்னஸ் லெவல் ஓரளவு நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிடுது. அப்புறம் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பஞ்சியாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக அந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டை பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் ரியல்மி இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இதோட டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா 180 ஹெர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பெசில்ஸ் ஆக்சுவலாக இதில் ரொம்ப சின்னதாக கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அது பிரச்சனை இல்லை. பெசில்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்பிளே யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. ஸோ இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91.4% கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் இருக்கிற கேமராஸ் பின்பக்கமாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 64 மெகா பிக்சல், இன்னொன்று 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவுட்புட் நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் ஓவராக சாஃப்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோட்டோகிராஃபிக்குனே ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் மூடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஏஐ ஃபில்டர்ஸ் மோட், ஸ்டாரிங் மோட், அப்புறம் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபிக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த மூடில் நீங்கள் எதில் வச்சு எடுத்தாலுமே நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வச்சு எடுத்துங்க. அப்போ தான் ஃபோட்டோடைய குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா 1080p 60 fps அண்ட் 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோடைய அவுட்புட்டுமே டீசெண்டாக இருக்குது. அப்புறம் செல்ஃபி கேமரா இதில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அவுட்புட் இம்ப்ரெசிவாலாம் இல்லை, நார்மலாக இருக்குது, டீசெண்டாக இருக்குன்னு வச்சிங்க. ஆனால் இதுலேயுமே லோ லைட்டில் போய் எடுத்துடாதீங்க, ஏன்னா ஓவரால் கிரைன்ஸ் வருது. நல்ல லைட்டில் ஆவரேஜான அவுட்புட் தான். அப்புறம் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் இதோடைய ப்ராசஸர் மீடியாடெக் ஹீலியோ G88 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது மொபைலை ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடலாம், ஸ்மூத்தாகவே இருக்கும். இப்போ இந்த கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடலாமான்னு கேட்டால் மீடியம் செட்டிங்ஸில் வச்சு விளையாடுங்க, லேக் ஆகாமல் இருக்கும். பட் இது ஒரு கேமிங் ப்ராசஸர் இல்லை. ரொம்ப நேரம் கேம் விளையாடுறத தவிர்த்துருங்க, ஏன்னா மொபைல் ஹீட் ஆகிறதுக்கும் ஹேங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதோடைய ஸ்டோரேஜ் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 6GB LPDDR4X ரேம் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ரேம் பத்தலைன்னா ரேம் எக்ஸ்டெண்ட் மூலிமா 4GBலேருந்து 6GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 64 அண்ட் 128 2 வேரியன்ட் இருக்குது. ஒருவேளை ஸ்டோரேஜும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1TB வரைக்கும் மெமரி கார்டு மூலிமா போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்தளவில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 மேலே Realme UI 4.0 கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி எங்கேயுமே Realme மென்ஷன் பண்ணல. ஒரு வேளை எனக்கு தெரிய வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னோட இன்ஸ்டாவிலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோடைய கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ளூ, பிரைமரி பிளாக் அப்படின்னு 2 வேரியன்ட் வருது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லாவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பட்டன் பொசிஷன் தான் எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையாக தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஓகே, அந்த பொசிஷன் கரெக்டாக அந்த பட்டன் மேலே கை படுது, ஓகே. ஆனால் பவர் பட்டனாக அதே பட்டனை ஒர்க் ஆகும்போது நமக்கு எப்பயுமே அந்த கிளிக்கியாக ப்ரெஸ் பண்ணி பழகியிருப்போம் இல்லையா? பழைய ஃபோன்லாம் அப்படி தான் பழகியிருப்போம். பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பவர் பட்டனை இன்னும் கொஞ்சம் உள்ளே அழுத்தி வச்ச மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஓகேவாக இருக்குது, பட் பவர் பட்டன்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மேலே இருக்கிற இந்த வால்யூம் ராக்கர் கீ பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இவங்க பண்ணியிருந்தால் அதே பொசிஷனில் தான் இங்கே பவர் பட்டனாக அவங்க அதை கொடுத்துருக்கணும். பட் இந்த இடத்துல இது ஒரு மிஸ்டேக்காக பார்க்குறேன். பட் இது சென்ஸ் ஆகுமா, நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இது பெரிய இஷ்யூவாக வருமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே, நான் எல்லா ஃபோனையும் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் பழகிட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக தெரில. ஆனால் இவங்க அந்த பட்டன் பொசிஷனில் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரொம்ப உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு படுது. அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக்குமே நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே அன்லாக் ஆகுது. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி என்ன சொல்கிறது, ஒஸ்ட்டுன்னே சொல்லலாம், படு கேவலமாக இருக்குதுங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் 200% வேறு வச்சு வால்யூம் கேட்கலான்னு ஒரு பிராண்ட் வேறு பண்ணிக்கிறாங்க. கிணத்து உள்ள ஃபோனை போட்டால் என்ன ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி இருக்குது.
அப்புறம் வாரண்ட்டி, மொபைலுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, அக்சசரிஸ்க்கு 6 மந்த் வாரண்ட்டி. அப்புறம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா சென்சாருமே இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுக்குறாங்க. அப்புறம் டூல் வைஃபை சப்போர்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த நார்சோ N55 இன்னொரு மொபைல் கூட கம்பேர் பண்ணுறேன்னு. அது என்னென்னா சேம் ரியல்மி C55. இது ரெண்டுமே ஒரே ஸ்பெக்குள்ள ஒரு ஃபோன் தான். இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் நார்சோ N55 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிங்க, அப்படியே ரியல்மி C55 போங்க, அதில் ஒரு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்துங்க. மற்றபடி ஸ்பெக்கில் ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, சேம் தான். நீங்கள் இதுக்கு எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் 4GB அண்ட் 64GB வேரியண்ட் வந்து 10,999 ரூபாய்க்கும், 6GB அண்ட் 128 வேரியண்ட் வந்து 12,999 ரூபாய்க்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸர் இருக்குது. கேமராவோட அவுட்புட்டும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன நல்லா இல்லைன்னு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி உண்மையாலுமே நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. IPX ரேட்டிங் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கல. ரெண்டாவது ப்ளோட்வேர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மாதிரி நம்மளே ஓவரால் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பவர் பட்டன் பொசிஷனிங் அது கரெக்டாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது ஏன்னு தெரில. ஓகே, ஓவரால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணதில் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்றதை என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மொபைலை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப் டு டேட்டடாக. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.